ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் நம்பர் 5ல் இல்லுஸ்ட்ரேஷன் 21 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 20 வரை பார்த்துருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில்ல வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். அதே மெத்தடு தான். இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்த நியூ பார்ட்னர் கொண்டு வந்த குட்வில்லை பொறுத்தளவு கேஷ் வந்து இங்கே கொடுக்கல. ஒன்லி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோமுடைய குட்வில்லை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அவருடைய குட்வில்லை பிரித்து நம்ம வந்து சேனல் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், கவனிங்க. அசோக் அண்டு மும்தாஜ் வேர் பார்ட்னர்ஸ் ஃபோம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ 5:1 கொடுத்துருக்காங்க. ஓல்டு பார்ட்னருடைய ரேஷியோ 5:1 ப்ராஃபிட்டு. அவங்க டிசைட் பண்ணது எப்படின்னா, அட்மிட்டட் ஆஃப் தருண் இன்டு தி ஃபோம் 2/9 ஷேரிங் ப்ராஃபிட். அப்போ தருண்ன்றவரை நியூ பார்ட்னராக சேர்க்குறாங்க, 2/9 ப்ராஃபிட் ரேஷியோவில் சேர்க்குறாங்க. இதில் வந்து குட்வில் ஆஃப் தி ஃபோம் ஆன் தி டேட்டட் ஆஃப் அட்மிஷன் வாஸ் வேல்யூ 27,000. அப்போ ஃபோமோடைய குட்வில் தான் 27,000. தருண்ன்றவர் நியூ பார்ட்னர், அவர் கொண்டு வந்தது என்னன்றதை அவர் தனியாக சொல்லலைங்க. மொத்த ஃபோமோடைய குட்வில் வந்து 27 கொடுறாங்க. அப்போ அதுலேருந்து தருண் கொண்டு வந்ததை நம்ம பிரித்து நம்ம காமிக்கணும். சரிங்களா? அது எப்படி மெத்தட் கேள்வி சொல்கிறேன். தருண் வாஸ் நாட் அபிள் டு பிரிங் இன் தி கேஷ் ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில்ன்றாங்க. அவர் வந்து எந்த கேஷும் எதுவுமே கொண்டு வரல, குட்வில் மட்டும்தான் கொண்டு வந்துருக்கான்ற சொல்லிட்டாங்க. சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சுக்கிறதுனால ஜேர்னல் என்ட்ரி குட்வில் ஆன் தி அசம்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் மெத்தட்ன்றாங்க. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓல்டு பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவோம். டெபிட் வந்து கேஷ் கொண்டு வந்துட்டுனா பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நியூ பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கொண்டு வந்துருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், தருண் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தருணோடைய ஷேர் வந்து குட்வில் வந்து 27,000, ஃபோமோடைய குட்வில் வந்து 27. அப்போ தருணோட ஷேர் வந்து அவரோட ப்ராஃபிட் வந்து 2/9 அடிச்சு கொடுத்தோம்னா 6,000 தான் அவர் கொண்டு வந்து குட்வில் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அடித்து அதை கொடுத்துட்டு இப்போ வந்து சேனல் என்ட்ரிக்கில் போனோம்னா தருணோட கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000 டெப்டார். யார் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் வைப்போம்? ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் வைப்போம். அதில் ஓல்டு பார்ட்னர் யார்? அசோக் அண்டு மும்தாஜ். அசோக் வந்து மும்தாஜ் 2 பேருமே சாக்ரிஃபைங் ரேஷியோ படி தான் பிரிக்கணும். சாக்ரிஃபைங் கொடுக்காத பட்சத்துக்கு நம்ம ஓல்டு ப்ராஃபிட்டில் போகும். இங்கே கொடுக்காதனால ஓல்டு பார்ட்னரோட ரேஷியோவை பிரிக்கும் 5:1. அந்த 5:1 கொடுத்தோம்னா இப்போ அசோக்கோடைய கேபிட்டல் வந்து 5:1 6,000 × 5/6 போட்டோம்னா 5,000 கிடைக்கிது. மும்தாஜுக்கு 6,000 × 1/6 போட்டோம்னா 1,000 கிடைக்குது. சரிங்களா? எப்படி நம்ம சேனல் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கான நோட்ஸ் வந்து தருண் தான் வந்து அவருடைய குட்வில்ல ஓல்டு பார்ட்னர் கொடுக்குறதுனால தருண் ஷேர் வார் குட்வில் கிரெடிட்டட் இன் டு தி ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் தி சாக்ரிஃபைங் ரேஷியோ. ஓகே, இவ்வளோ தான்ப்பா. இது வந்து சிம்பிளாக தான் போடுறோம். அடுத்த சம்மு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ப்ரிப்பேர் சொல்லித்தரேன். தேங்க்யூ சார்.